கொலை பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டா, எந்த ரீசனும் தேவையில்லை, கொலை பண்ணா போதாதா அப்படின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் பிரஜின் யாரு, அவன் என்ன பண்ணா, எதனால அவன் இப்ப கேஸ்ல இருக்கான் அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். அண்ட் ஒவ்வொரு ஃபாலோவும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ உங்க பொண்ணான கைகள் வச்சு அந்த ஃபாலோ பட்டனையும் லைக்கையும் பண்ணிருங்க. வாங்க. கரெக்டா 2 வாரத்துக்கு முன்னாடி கேரளால ஒரு பெரிய கேஸ். சொந்த அப்பாவை பையன் ரொம்ப கொடூரமா சொன்ன ஒரு கொலை கேஸ். என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். கேரளா வெள்ளரடா அப்படின்ற இடத்துல கிளியூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த இடத்துல ஜோஸ், சுஷ்மா அப்படின்னு 2 பேர் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் தான் பிரஜினுக்கு அக்காவோ தங்கச்சியோ இருந்ததாகவும் அவங்கள சென்னையில கல்யாணம் பண்ணி கொடுத்ததாகவும் சொல்றாங்க. அது எவ்வளவு உண்மை அப்படின்றது தெரியாது. பிரஜினை தான் அப்பா MBBS படிக்கிறதுக்காக சைனா அனுப்பி வச்சிருக்காரு. அவர் அங்க படிச்சுட்டு வந்திருக்காரு. 2020 கொரோனா டைமிங்ல அவரால் சைனால இனி இருக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்தியாவுக்கு கிளம்பி வர்றாரு. வந்ததுல இருந்தே பையனோட ஆக்டிவிட்டிஸும் அவனோட ஹியூமரும் கரெக்டா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த பையன் வீட்டை விட்டு வெளியே வர்றது கிடையாது, யார்கிட்டயும் பேசுறது கிடையாது, சர்ச்சுக்கு வர்றது கிடையாது, ப்ரேயர்ஸ்க்கு வர்றது கிடையாது அப்படின்னு ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா மாறுறா பையன். அப்படி இருக்கும்போது தான் அப்பா இந்த பையன் இப்படி இருந்தா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தன் பையனை சென்னைக்கு பிலிம் இண்டஸ்ட்ரி ஸ்டடீஸ்க்காக அனுப்பி வைக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் செலவு பண்றாரு. பையன் அங்க போய் படிச்சுட்டு வரான். படிச்சுட்டு வந்ததும் இன்னும் கொஞ்சம் ரக்கடா மாறுறான். அதாவது என் ரூம்குள்ள யாரும் வரக்கூடாது, யாரும் என் ரூம்ல இருக்கிற எந்த பொருளையும் எடுக்கக்கூடாது, யாரும் என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியும், நைட் டைம்ல கரெக்டா 12க்கு மேல வெளியே போறதாகவும் அந்த பையன் பண்றது என்னன்னே தெரியலங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது தான் பையனை அப்பா கண்டிக்கிறாரு. நீ இப்படி எல்லாம் இருக்காத, வெளியே போ, 4 மனுஷன் கிட்ட பேசு அப்படின்றது சொல்றாங்க. ஆனா பையன் அதெல்லாம் கேட்கறதா இல்லை, ரூமை விட்டு வெளியே வர்றதாவும் இல்லை. எப்ப பார்த்தா ரூம்குள்ளேயே இருப்பான். ஏதோ ஒரு சவுண்ட் இருந்துட்டே இருக்கும். டிவியில ஏதோ பண்றான், ஏதோ மியூசிக்ஸ் எல்லாம் ஓடும், அதெல்லாம் ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இந்த டைமிங்ல தான் நைட் ஒரு 10:45 இருக்கும்போது பிரஜினோட அப்பா அதாவது ஜோஸ் கிச்சனுக்கு டீ குடிக்க போறாரு. டீ எடுக்க போனதாகவும் பிரஜின் பின்னாடி போய் கத்தியில தான் அப்பாவோட கழுத்துல குத்தி இருக்காரு. குத்தி அந்த இடத்துல ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கும் போதே நெஞ்சிலேயே குத்தி ஏறி உட்காந்துருக்காரு. இப்ப சுஷ்மா ஹால்ல இருந்திருக்காங்க. ஜோஸோட சவுண்டை கேட்டு சுஷ்மா கிச்சன் ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. தான் பையன் தான் புருஷனை கொன்னுட்டான். எப்படி இருக்கும்ல. அந்த அம்மா அங்க இருந்து கத்துறாங்க, ஐயோ அம்மா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க, கதறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் ஒரே சந்தேகம். ஏன்னா இந்த பையன் முன்னாடி இருந்தே யாருக்கிட்டையும் பேசுறது கிடையாது. ஒரு 20-25 வயசு இருக்கிற பையன் யாருக்கிட்டையுமே பேசாம வைக்காம இருந்தா யாருக்கா இருந்தாலும் சந்தேகம் வரும்ல. அதனால பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஓடி வராங்க. ஓடி இவனை பார்க்கும்போது இவன் தான் அப்பாவை கொன்னு போட்டிருக்கான். பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் வீட்டுக்கு வராங்க. ஆனா பிரஜின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டான். நான் எங்க அப்பாவை கொன்னுட்டேன்னு அவனே சரண்டர் ஆயிட்டான். அவனோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்றது போலீஸ்க்கு புரியல. இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், ட்ரக்ஸ் எது யூஸ் பண்ணியிருந்தானா? இல்லைங்க, அந்த பையன் இது வரைக்கும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாம இருந்திருக்கான். டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க. ஸ்மோக்கிங் கிடையாது, ட்ரிங்கிங் கிடையாது, எந்த ஹேபிட்டுமே கிடையாது. அவன் ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்திருக்கான். வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகாம இருந்திருக்கான். அதுக்கு அவன் சொல்ற ரீசன் என்ன அப்படின்னா, எங்க அப்பா என்ன ஃப்ரீடமா இருக்க விட்டது கிடையாது, எப்ப பார்த்தாலும் என்ன இது பண்ண அது பண்ணுன்னு அவருக்கு ஏத்த மாதிரிதான் நடத்தியிருக்காரு. எனக்கு மெடிக்கல் படிக்கிறது பிடிக்கல, இவருக்காக தான் நான் சைனா போனேன். ஆனா ரிட்டன் என்னால சைனா போக முடியல, என் ஏஜென்ட் என்னை ஏமாத்திட்டதாகவும், அதுக்காக ஏஜென்ட் மேல தான் அப்பாவும் பிரஜினும் சேர்ந்து போய் கேஸ் கொடுத்ததாகவும் சொல்றாங்க. இந்த டைமிங்ல தான் இவர் என்ன ரொம்ப கண்ட்ரோல் பண்றாரு, என்னால இதை தாங்க முடியல அப்படின்றதுக்காக தான் என் அப்பாவை நான் கொன்னேன் அப்படின்ற இடத்துல சொல்றாரு. இவர் கொல்றதுக்கு முன்னாடி தன்னோட முடி தலைமுடி எல்லாத்தையுமே கட் பண்ணி ரூம்குள்ள போட்டு வச்சிருக்காரு.
அவர் ரூம் போய் பார்க்கும்போதே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஏதோ பிளாக் மேஜிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி ரூம் ஃபுல்லா ஐ எம் அ சைக்கோ, சூப்பர் சைக்கோ அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. பிளாக் மேஜிக் யூஸ் பண்ற நிறைய திங்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம கிளேல வந்துட்டு பொம்மை செஞ்சு அதோட தலைய வெட்டி போட்டு வைக்கிற ஒரு சைக்கோவா இருக்காரு. அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அதை அவரு பண்றாரு. அதே பேட்டர்ல தான் சொந்த அப்பாவையும் கழுத்தை வெட்டி கொண்டிருக்காரு. கழுத்தை வெட்டி தனியா வச்சுட்டு தான் அவர் போலீஸ் ஸ்டேஷனே போயிருக்காரு. இந்த மாதிரி டைமிங்ல போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் தான் நிறைய நியூஸ் வெளியே வருது. பையன் ரொம்ப அர்ஜென்ட்டா இருந்ததாகவும் வீட்டுக்குள்ளேயே இருக்கான், அவன் என்ன பண்றானே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரூமை தொட்டாலே சண்டை வருதுங்க, எங்களை ஒரு நிறைய டைம் கொல்ல முயற்சிட்டு இருக்கான், எந்த இடத்துலயுமே அவங்ககிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு பயமா இருந்தது அப்படின்னு தாய் சொல்றாங்க. அவன் போனை செக் பண்ணும்போது இந்த கொலை பண்றதுக்கு 20 மினிட்ஸ் முன்னாடியே அவன் போனை எல்லாமே ஃபார்மேட் பண்ணியிருக்கான். ஆனா நல்ல வசதியான குடும்பம் தான், நல்லாதான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா அந்த பையன் மென்டலி டிப்ரெஸ் ஆயிருக்கான். இதுக்குதான் சொல்றது, பசங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கவும் விடாதீங்க. 4 பேர்கிட்ட பேசி பழகினாதான் அந்த பையனுங்களுக்கு என்ன பண்றது அப்படின்றது தெரியும். இப்ப இவன் வீட்டிலேயே இருந்ததுனால மட்டும்தான் இவன் தந்தைய கொடூரமா கொண்டிருக்கான். பசங்க எப்பவுமே வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவங்க மென்டல் ஹெல்த்ல தனியா இருக்கணும் அப்படின்றது வரும். அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி என்ன நடந்தாலும் கொல்லணும்னு நினைப்பாங்க. அவரும் மென்டலி ஓகே கிடையாது. இதுதான் அந்த இடத்துல நடந்திருக்கு. இதனால 70 வயசுள்ள அப்பா இறந்துட்டாரு. அவருக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சது? அவர் மென்டலி ஓகே இல்லாதனால மட்டும்தான் இப்போ ஜெயில இருக்காரு. தாய் ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, என் பையனை நான் அப்படி பார்த்துக்கிட்டேன், ஆனா அவன் என் புருஷனையே கொன்னுட்டான், அவன் மென்டலி ஓகே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஒரு MBBS படிச்ச பையன் இப்போ ஒரு கேஸ்ல உள்ள போய் உட்கார்ந்துருக்கான், ஒரு கொலைகாரனா. நீங்க இந்த கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னொரு கிரைம் ஸ்டோரியோட நான் வரேன்.